நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, லஞ்சை முடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ரூமில் இருந்து வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புறோம். அவுட்டோர் போகிறோம், ஓகேங்களா? அங்கே போயிட்டு எந்தெந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்றத வீடியோ போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்களா எல்லோரும் எங்கே வந்துருக்கீங்க? எந்த ஏரியாவில் இருக்குது? அப்படிங்களா? எதுக்காக வந்திருக்கீங்க கொடைக்கானலுக்கு? ஓ அப்படியா, சரி சரி, நல்லது. போலீஸ் சொல்கிறீங்களா இல்லையா? போலீஸ் எப்படி சொல்லிப்பீங்க? நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா போட்டிங் போகலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் மழை போட்டுட்டு இருக்க, கிளைமேட் சரியில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏரியாலாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன ஒன்றுனா மழையில் எல்லாம் நனைஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் பெரிய லெவலாம் சுற்றி பார்க்க முடியல. ஆனால் ஊட்டி சூப்பர் பிளேஸு, கொடைக்கானல் அதை விட சூப்பர் பிளேஸு. கொடைக்கானலில் வந்து நிறைய பிளேஸ் மிஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் உங்களுக்கு காட்டுறோம், பார்த்துக்கோங்க. அதுதான் போட்டிங் போகிற இடம், ஓகேங்களா? போட்டிங்க்கு அங்கே தான் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், ரஷ்ஷாக தெரியுதா? அதுதான் போட்டிங் போகிற இடம். அங்கேருந்து தான் போகணும். ஆனால் மழை போட்டுருக்கு. இவங்களாம் எங்கள் டீம் குரூப்பாக வந்திருக்கோம். மழை போடுது, பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். இப்போ யூடியூப்ல ஃபோட்டோ வர மாதிரி போடு. கண்டிப்பாக போட்டுருவோம். ஃபோட்டோ இல்லை, வீடியோவே வரும். லைவாக போட்டுருவோம். அதுதான் போட்டிங்கு. ஏகப்பட்ட கடை இருக்குது. அதுவும் சொட்டெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. அதுதான் வந்து வரிசையாக இருக்குது. அதை தான் இப்போ காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த போட்டிங்கை பார்த்துக்கோங்க. அதுக்கு பிற்பாடு அந்த கடையெல்லாம் போயிட்டு காட்டுறேன். கொடைக்கானல் நிறைய பேர் போகணுன்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில பேர் கனவாக கூட இருக்கலாம். இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிளேஸும் காட்ட முடியாது. இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு சைக்கிள் வாடகைக்கு விடுறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் இந்த பிளேஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக சைக்கிள் தான். நமக்கு வந்து வாடகை கொடுப்பாங்க. நம்ம எங்கெங்கே போகணுமோ அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்து அவங்கள்ட்ட கொடுக்கும்போது வாடகை கொடுத்துடணும், அவ்வளோதான். சைக்கிளில் ஓவர் வெயிட்லாம் தாங்காத ஒரு மீடியமாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். டபுள்ஸ் போனாலும் போகலாம், அப்படி இருக்குது சைக்கிளு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் கடைக்கு போகிறோம். அதுவும் ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருக்காங்க. அதுவும் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ரேட்டு சொல்லுவாங்கன்னு தான் தெரியல. வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீதி ஃபுல்லாக அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்வெட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா? பார்க்குற பிளேஸ் சூப்பராக இருக்குங்களா? எப்படி என்ன இருக்குது அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்டை தெரிவிங்க. நான்